வெல்கம் டு வர்ம மணி யோசை. மருந்து இல்லாம உங்க உடம்புல உள்ள புள்ளிகளை நீங்களே அழுத்தி உங்க நோயை நீக்கிக்கலாம் அப்படிங்கிற மருத்துவ முறையை கற்றுத்தருகின்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர பெல் ஐகானை டச் பண்ணீங்கன்னா எங்களுடைய வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்கவாதம் அப்படிங்கிற நோயை பத்தி. பக்கவாதம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா முதல் காரணம் ஓய்வில்லாத உழைப்பு. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கடின உழைப்பு அவசியம்தான். ஆனா உழைப்புக்கு இடையில ஓய்வு மிக கட்டாயமான தேவை. ஓய்வு இல்லாம வேலை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, மூளையில உள்ள சர்க்குலேஷன்ல சில இடங்கள்ல தங்கல்கள், தடைகள் ஏற்பட்டு அதுதான் மெயின் காரணம் பக்கவாதத்துக்கு. மூளையில ஏற்பட்ட சின்ன கட்டிகள், தங்குதல்கள். இந்த தங்குதல்களை நீக்குவது வர்ம மருத்துவ முறையில நாங்க பிராக்டிக்கலா ரிசல்ட் கிடைச்சதுனால இந்த விஷயத்த நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். இதில் என்ன அப்படின்னா பக்கவாதத்துக்கு இன்னொரு காரணம் தீய பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது, மாது, இந்த பழக்கங்கள். இதில் அதிகமான உடல் உறுப்புகளை யூஸ் பண்ணுறது, இது ஒரு அடுத்த காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா நோய்க்குமே பேசிக்கான விஷயம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனாலையும் மூளையில் கட்டிகள் ஏற்படுது. மூளைகளுடைய கட்டிகள் ஏற்படுறதுனால தான் பக்கவாதம் வருது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக மருத்துவ உலகம் சொல்லுகின்ற ஒரு காரணம். அப்போ இதுல மூளையில உள்ள இரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கு வர்ம மருத்துவத்துல நிறைய புள்ளிகள் இருக்கு. அதுல சில புள்ளிகள் பக்கவாதத்துக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்க எங்களுடைய இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லா எபிசோட்ஸ்லயுமே சொல்லியிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு எல்லாமே ஒவ்வொரு உறுப்பும் இன்டர்லிங்க்டு. அதுல சில புள்ளிகள் எல்லா விஷயத்தையுமே இயக்கக்கூடிய புள்ளிகள். எல்லா ஆர்கன்ஸையும் டச் பண்ணி எல்லா ஆர்கன்ஸ் உள்ள ஓட்டங்களையும் கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அருமையான புள்ளிகள். அதனாலதான் சில பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு முதல்ல சொல்ற கொண்டை கொல்லி அப்படிங்கிற உச்சியில உள்ள இந்த வர்மம். கொண்டை கொல்லி பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டை கொல்லி. இந்த கொண்டை கொல்லி நாங்க காமனா எங்களுடைய வீடியோஸ்ல எல்லா சிகிச்சைக்கும் இதை சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆண்டனா மாதிரி, நம்ம பாடிக்கு ஆண்டனா மாதிரி. இது வழியாக தான் நம்மளுடைய உடம்பினுடைய இயக்கங்கள் பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கிற ஆற்றல் வழியா நமக்கு நடக்குது. ஸோ இது ஒரு யூனிக் பாயிண்ட் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ் அப்படின்னு நாங்க யூஸ் பண்றோம். இது எப்படின்னா திளர்ந்த காலத்திலிருந்து 10 விரல் மேலே, அதாவது இங்க இருந்து 4 + 4 + 2 இந்த இடத்துல அந்த பாயிண்ட். இதை இந்த கையினுடைய 3 விரலையும் நேர வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல கையை வச்சு ஒரு அழுத்தம், ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து பக்கவாட்டு அசைவு. அப்புறம் எடுத்துட்டு இன்னொரு தடவையும் கொடுக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு தடவையும் கொடுக்கலாம். 3 முறை பக்கவாட்டு அசைவு, கொண்டை கொல்லி. அதுக்கு அடுத்தது சுண்ணாம்பு காலம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த வர்ம மருத்துவத்துல இந்த புள்ளிகளினுடைய பேரை திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தாலே அதனுடைய வேல்யூ தெரியும். சுண்ணாம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷக்கடி, ஒரு தேல் கொட்டிருச்சு அல்லது அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இமீடியட்டா சுண்ணாம்பு அப்பி ஒரு கட்டு போட்டுட்டீங்கன்னா போதும், அந்த இடத்துல உள்ள அவ்வளவு விஷயத்தையும் அப்படி உறிஞ்சி எடுத்துரும். இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேக்கத்தை நீக்குகின்ற ஒரு சிறந்த ஒரு பொருள் சுண்ணாம்பு. ஸோ அந்த வர்ம மருத்துவ பாயிண்ட்டுக்கு அவன் சுண்ணாம்பு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த சுண்ணாம்பு காலம் அப்படிங்கிறது காதுல இருந்து 3 விரல் மேல இந்த இடத்துல இப்படி 2 கையையும் அட் அ டைம் வச்சு இப்படி வச்சு இயக்குறது. இதுதான் பக்கவாதத்துக்காகவே உள்ள ஒரு பாயிண்ட் இந்த சுண்ணாம்பு காலம். இந்த சுண்ணாம்பு காலம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு தனக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் ரத்த ஓட்டம்லாம் நல்லா இல்லாம இருக்கு, ஒரு விறுவிறுப்பா இருக்கு, உடம்பு ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு அப்படிங்கிற கட்டத்துல நீங்க இதை உடனடியா ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க, சில பேருக்கு நாங்க இது ட்ரீட்மெண்ட்ல கிளினிக்கலி டெஸ்டட். ஒருத்தங்களுக்கு
டெஸ்ட் பண்ணி அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க வந்து இன்னைக்கு நல்ல நாள் இல்லை, நான் நாளைக்கு வந்து அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவங்கள நாங்கள் தற்செயலாக அவங்கள மீட் பண்ணி ஒரு நாள் பூரா நைட்டு ஃபுல்லும் இருந்தோம். அவங்க 9:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்ரி 20 மினிட்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு. ஒன்லி சுண்ணாம்பு காலம் அன்னைக்கு 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கொடுத்து நைட்டு 1 மணிக்கு அந்த அம்மா போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து செம்பு தூக்க முடியாமல் இருந்தேன், இப்போ நானே தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த சுண்ணாம்பு காலம். இதை வந்து இப்போ நம்ம பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க தொடர்ந்து ஒரு 12 ஹவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அந்த இரத்த கட்டு அந்த தேக்கம் நீங்கி ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். சுண்ணாம்பு காலமுக்கு அடுத்தால முக்கியமான வர்மம் வந்து அண்ணான் காலம். அண்ணான் காலம் வந்து அடிக்கடி நாங்கள் சொல்லியிருக்கோம், பஞ்சபூதங்களையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அண்ணான் காலம் மிக முக்கியமான வர்மம். அண்ணான் காலம் அப்படிங்கிறது நெற்றி பொட்டு அப்படின்னு நம்ம சொல்ற இடம். அது வந்து வெளிப்புருவ ஓரத்திலிருந்து காதுக்கும் இடையில உள்ள பள்ளம், நடுவில் உள்ள பள்ளம். இந்த பள்ளத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, பெருவிரலோட இந்த டிஜிட்ல கையை வச்சுக்கணும். இந்த டிஜிட்டில் கையை வச்சுக்கிட்டு ஒரு ஈவன் ப்ரெஷர், ஒரு ஈவனான ஒரு மிதமான அழுத்தம் வச்சு காது நோக்கி சுழற்சி, பின் கண் நோக்கி 3 சுழற்சி. ஒரு அழுத்தம், காது நோக்கி 3 சுழற்சி, கண் நோக்கி 3 சுழற்சி. இதை 3 முறை செய்யலாம். அதுக்கப்புறம் அன்னக்காலம், கல்லிடை காலம். அன்னக்காலமும் கல்லிடை காலமும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா வந்து, அன்னக்காலம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடம்புக்கு பூரா சப்ளை பண்ணுற ஒரு இடம். அது கரெக்டாக இருந்தாலே உடம்புல உள்ள எனர்ஜி லெவல் வந்து நல்லா இருக்கும். டோட்டல் பாடிக்கு வந்து எனர்ஜி ஓட்டம் நல்லா இருக்கும். அன்னக்காலம் வந்து எப்படின்னா, தொப்புள்ள இந்த 3 விரலையும் வைக்கணும். நடுவிரலை வந்து நல்ல நடுவிரல் மத்தி இதை வந்து தொப்புள் நடுவில் வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு அரை விரல் அல்லது ஒரு விரல் இடைவெளி விட்டு அடுத்த 2 விரலையும் இடது கையை இப்படி வச்சுக்கணும். வலது கையை அந்த இடது கை மேலே வச்சு, அதாவது வலது கையில இருந்து தான் இடது கைக்கு அழுத்தம் போகணும். 1 2 3. கல்லிடை காலம் வந்து உடம்புல உள்ள நீரை, தேங்கி இருக்கிற நீர் போன்ற விஷயங்களை வெளியே அனுப்புறதுக்கு கல்லிடை காலம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கல்லிடை காலம் எந்த இடத்துல இருக்குன்னா, தொப்புள்ள இருந்து நேர் கீழ் 6 விரல் கீழே இருக்கு. இப்போ அதை எப்படி அளக்குறேன்னா, தொப்புள் தான் இருக்கு. இதுல இருந்து 4 விரல் இப்போ வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த 2 விரல் வைக்கும். 2 விரல் வச்சு இந்த மிடில் பாயிண்ட்டை பிடிக்கும். இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் இதுதான் வந்து கல்லிடை காலம். இந்த கல்லிடை காலத்தை எப்படி கொடுக்குறேன்னா, இந்த பாருங்க, இதில் இந்த 3 விரலை இப்படி வச்சுக்கணும். இந்த 3 விரலை இப்படி நேராக வச்சுக்கிட்டு, இந்த 3 விரலை நேராக வச்சுக்கிட்டு இந்த கல்லிடை காலத்தில் வச்சுட்டோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு பக்கவாட்டு அசைவு ஒரு 6 தடவை ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துட்டு 1 2 3 1 2 3 இந்த மாதிரி வந்து ஒரு பக்கவாட்டு அசைவு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து ஒரு 3 தடவை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு திரும்ப ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் வந்து அடப்ப காலம். அடப்ப காலமும் நாங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிற ஒரு வர்மம். அந்த அடப்ப காலம் என்னன்னா வந்து, உடம்புல உள்ள நிறைய ஆர்கன்ஸ், லங்ஸ், லிவர், ஸ்பிளின், எல்லா ஆர்கன்ஸையும் வந்து இமீடியட்டா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ரத்த நாளங்களையும் அதுக்கப்புறம் சுரப்பிகளையும் தூண்டுவதற்கு, இயக்குவதற்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வர்மம் வந்து அடப்ப காலம். அதாவது அடப்பம் அப்படிங்கிறது என்னன்னா, நெஞ்சு குழியிலிருந்து 1 சான் இடப்பக்கம் 1 சான் வலப்பக்கம் 8 விரல் பரப்பி இந்த வர்மம் இருக்கிறது. இந்த வர்மம் வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த வர்மத்தை 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் 3 விரல்கள் வைத்து முன்பின் அசைவு, மேலே தூக்கி கீழே இறக்கணும். இதுதான். இது ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து 3 விரல் முன்பின் அசைவு, மேலே நோக்கி மேலே தூக்கி கீழே இறக்கணும். இதுவும் 3 டைம்ஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான வர்மம் வந்து 8 வர்மம் அப்படின்னு முதுகில் T1 to T8 அந்த முதுகில் உள்ள எப்படி வந்து மூளை வந்து உடம்பு முழுவதும் இயக்குதோ அதே மாதிரி முதுகு தண்டுவடமும் உடலின் இயக்கங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முதுகு தண்டுவடத்தில் இருக்கு. அந்த 8 வர்மம். அதுக்கப்புறம் இன்னொரு வர்மம் வந்து நகக்கண் வர்மங்கள் அப்படின்னு சொல்லி நகமும் சதையும் சந்திக்கின்ற இடத்துல உள்ள வர்மங்கள். இதை வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து முதல்ல நமக்கு ரத்த ஓட்டம் நிக்குதுன்னா கை கால்லாம் மரத்து போகும். அந்த கை கால்லாம் மரத்து போறதுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி நல்லா சூடு பறக்க தேய்ச்சாலே அந்த ஓட்டங்கள் கிடைக்கும். அப்படி இல்லாம நகக்கண் வர்மங்கள் வந்து இந்த கார்னர்ஸை நம்ம அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு நிச்சயமாக ஓட்டம் கிடைச்சிரும். இந்த ஓட்டம் கிடைக்கிறதுனால பக்கவாதம் தவிர்க்கப்படும். பக்கவாதம் அப்படிங்கிற பிரச்சனை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்.